sponsored by BuyMode e-shopping mobile application. இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் ரொம்ப குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க. மேலும் 50% ஆஃபர்லையும் நமக்கு தர்றாங்க. இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணுன்னா ப்ளே ஸ்டோரில் போய் BuyMode ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க. மேலும் வெல்கம் கிட்னு வெறும் 999க்கு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு 23 ப்ராடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நாட்டு மருந்து கடையில் சடாமஞ்சில்னு ஒரு வேர் கிடைக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் மாதிரியே இருக்கும். இதுவும் வேம்பாலம் பட்டைன்னு சொல்லுவாங்க. இதுவுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. இதை ரெண்டையும் நம்ம வாங்கி வீட்டிலையே நம்ம ஹேர் க்ரோத்துக்கான ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் இந்த சடாமஞ்சில் தேவையான அளவு போட்டுட்டு அதிலேயே இந்த வேம்பாலம் பட்டை ரெண்டையும் போட்டு நான் தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சுருக்கேங்க. இது நான் நேற்றே ஊற வச்சிட்டேங்க. இது ஊற வைக்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணெய் கலர் அப்படியே ரெட் கலராக மாறிடும். பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா ஊற வச்சு தினமும் காலையில் சன்லைட்டில் ஒரு 3 நாள் வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதுங்க. இதை டெய்லி நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு எப்படி மசாஜ் பண்ணுவோமோ அந்த மாதிரி போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். பொடுகு இருந்தாலும் அந்த பொடுகு பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.